ஆணுறுப்பை வெட்டி கொலை செய்யக்கூடிய அளவுக்கு என்ன அவசியம் இருக்கு? அப்ப ஏதோ ஒரு விஷயத்த சொல்றதுக்கு முயற்சி செய்யறாங்க. ஆணுறுப்பு உயிரோட இருக்கும்போது வெட்டி எடுத்து கொலை செய்யறாங்கடா, இதுக்கு பின்னுக்கு ஏதோ ஒரு பொம்பளை பிள்ளைகள் ஏதோ ஒரு பிரச்சனையோட நடந்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய கெஸ்ஸிங். அந்த கோயிலை தோட்டத்துல வந்து மறைச்சு கஞ்சா செடியை வந்து வளர்த்திருக்கு. எப்படின்னு பாருங்க, கஞ்சா செடியை மறைச்சு வளர்த்திருக்கு. அப்ப இன்றைக்கு கைது செய்யப்பட்டுட்டு, உண்மையாகவே இதுதான் எங்கட சமுதாயத்துக்கும் எங்கட மண்ணுக்கும் நீங்க செய்யற நல்ல விஷயம். அதோ ஒரு குடும்பஸ்தர், அவருக்கும் பிள்ளைகள் இருப்பாங்க. இப்ப உங்க எல்லாருக்குமே தெரியும், இலங்கை நாட்டுல ஜனாதிபதியை விட பயப்படாம கலைக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்கடா, அது பௌத்த தேரர்கள் தான். ஆனா பௌத்த தேரர்களுக்கு தற்போது இருக்கிற அரசாங்கத்துல வந்து பாதுகாப்பு இல்லையா? அப்படி ஒரு கேள்வி வரக்கூடிய வகையில பாத்தீங்கன்னா பட்டு பயங்கரமான ஒரு சம்பவம் ஒன்று பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. உள்ளுக்கு தூக்கி சும்மா கம்பிதான் என்னன்னு களிதான் தின்னணும், அந்த மாதிரிக்கு சும்மா போட்டு அடி அடின்னு நமக்கு அடி விழுந்துரும். ஆனா இதே பௌத்த தேரர்கள் கதைச்சாங்க அப்படியா இருந்துச்சுன்னா எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அப்ப சட்டம் அப்படின்றது எல்லாருக்குமே பொதுவானதுன்னு. சொந்தங்களுக்கு வணக்கம். ஒன்றும் யோசிக்காதீங்க, எல்லாம் வெல்லலாம். இந்த வீடியோ கொஞ்சம் மோசமான ஒரு வீடியோ. சின்ன பிள்ளைகள், பள்ளிக்கூடம் போற சின்ன பிள்ளைகள் யாராவது இந்த வீடியோவை பாக்குறதுக்கு வந்திருந்தா முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்து கொள்ளுங்கம்மா. அச்சா பிள்ளைகள். ஏன் அப்படின்னா கெட்ட வார்த்தைகள் எல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனா அது கொஞ்சம் உங்களுக்கு பார்க்கும்போது சங்கடமா இருக்கலாம். ஏனென்றா ஒரு பௌத்த தேரர் உயிரோடு இருக்கும்போது, ஒரு பௌத்த தேரரா பௌத்த தேரர் ஆணுறுப்பை வெட்டி பட்டு பயங்கரமா கொடூரமா கொலை செஞ்சிருக்காங்க. இது 2 நாளைக்கு முதல் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு, ஏன் நடந்திருக்குது, இதுக்கு பின்னுக்கு என்ன பிரச்சனை, எல்லாத்தையும் கதைப்பேன். இந்த வீடியோ பாக்குற நீங்க உண்மையாக இது என்ன காரணம், யார் செஞ்சிருப்பாங்க, இதுக்கு பின்னுக்கு என்ன காரணம் இருக்குன்னு போலீஸ் இது வரைக்கும் கண்டுபிடிக்க இல்லை. நான் கொஞ்சம் கெஸ் பண்றேன், இதுவா இருக்கலாம் நான் நினைக்கிறேன். பாக்குற நீங்களும் சொல்லுங்க. இப்ப உங்க எல்லாருக்குமே தெரியும், இலங்கை நாட்டுல ஜனாதிபதியை விட பயப்படாம கலைக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்கடா, அது பௌத்த தேரர்கள் தான். ஆனா பௌத்த தேரர்களுக்கு தற்போது இருக்கிற அரசாங்கத்துல வந்து பாதுகாப்பு இல்லையா? அப்படி ஒரு கேள்வி வரக்கூடிய வகையில பாத்தீங்கன்னா பட்டு பயங்கரமான ஒரு சம்பவம் ஒன்று பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. இதை பார்க்கும்போது எங்களுக்கே ஒரு பயமா இருக்கு. உங்களுக்கே தெரியும், இப்ப பஸ்ல எல்லாம் நாங்க போனோம் அப்படியா இருந்துச்சுன்னா ஒரு மத குருமார் அப்படின்னா, ஒரு ஐயரோ இல்லாட்டி வந்து ஒரு கிறிஸ்டியன் பாஸ்டரோ ஃபாதரோ இல்லாட்டி மௌலவி வந்தா கூட நாங்க கட்டாயம் எழும்பணும், அவங்களுக்கு சீட் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஆனா நாங்க ஒரு பெரியவங்க, ஒரு மத குருமார் அப்படிங்கிற மரியாதைக்காக நாங்க எப்படியும் கொடுக்கத்தான் போறோம். இது ஒரு பௌத்த தேரர் வந்தா கட்டாயம் நாங்க ஒரு கற்பிணியாக இருந்தா கூட, வயசு போனவங்களா இருந்தா கூட கட்டாயம் நாங்க சீட் கொடுத்துதான் ஆகணும். அந்த மாதிரி அவங்களுக்கு இந்த நாட்டுல வந்து முன்னுரிமை, எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா முன்னுரிமை இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்ல வர்றேன். அப்படிப்பட்ட அந்த பௌத்த தேரர்கள் ஜனாதிபதியை கூட பாத்தீங்கன்னா ஏசுவாங்க கண்ட மாதிரி. நீங்க நிறைய வீடியோவை பார்த்திருப்பீங்க. ஆனா சில நல்ல தேரர்களும் இருக்கிறாங்க. அண்டா கதைப்பாங்க, பண்டா கதைப்பாங்க, நல்ல மென்மையெல்லாம் கதைப்பாங்க. சில பேர் கட்டும் அட்டகாசம் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த பௌத்த தேரர்களுக்கு தற்போது இருக்கக்கூடிய அரசாங்கத்துல பாதுகாப்பு இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில வந்து ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. இப்ப என்ன நடந்திருக்கு, இதுல என்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இது வந்து இந்த மாசம் 25ஆம் தேதி தான் நடந்திருக்குது. அனுராதபுரத்துல எப்பாவல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துலதான் நடந்திருக்கு. இந்த இறந்து போன தேரர் வந்து படுகொலை செய்யப்பட்ட அந்த தேரர் ஒரு 10 வருஷத்துக்கு முதல் அந்த எப்பாவல் சொல்லப்படக்கூடிய ஒரு கிராமத்துல பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பௌத்த விகாரிய, பௌத்த கோவில் ஒன்றை பாத்தீங்கன்னா உருவாக்கி இருக்கு. அந்த கோவிலுக்கு அந்த ஊர்ல இருக்கிற யாருமே பெருசா போறதில்லை. யாரோ ஒருத்தர் 2 பேர் தான் போவாங்க அப்படின்னு போலீசாக்கள் விசாரிக்கும் போது தெரிய வந்திருக்கு. பெருசா போறது இல்லையா, அவர் தான் கூடுதலா அங்க இருக்கிறவர். அவர் வந்து பராமரிச்சு வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மாசம் 25ஆம் தேதி, அதாவது 2 நாளைக்கு முதல் மதியம் யாருன்றே தெரியாத ஒருத்தர் வந்து அடிச்சு முகமெல்லாம் பாத்தீங்கன்னா அடிச்சு உட்டச்சு, முகமெல்லாம் இதுல காட்ட முடியாது, யூடியூப்ல ரூல்ஸ் கூட. அப்ப அடிச்சு உட்டச்சு, மண்டையில அடிச்சு உடைச்சு, ஒரு கம்பியால, ஒரு கம்பி, ஒரு கொட்டான் மாதிரி ஒரு கம்பியால அடிச்சா எப்படி இருக்கும், அடிச்சு உடைச்சு முகமெல்லாம் தெரியாத அளவுக்கு பட்டு பயங்கரமா அடிச்சு, அவர் உயிரோடு இருக்கும் போதே அவர் ஆணுறுப்பை அப்படியே வெட்டி எடுத்திருக்காங்க. எப்படி ஒரு சம்பவம் மட்டும் பாருங்க, கதைக்கவே இல்லை. அதனே உயிரோடு இருக்கும்போது ஒருத்தர் ஆணுறுப்பை வெட்டி எடுத்திருக்காங்கடா, அதுவும் பௌத்த பேர் இருக்கான். எப்படி ஒரு மோசமான ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுமா ஞாபகம் வருது, இந்த விஜய் தெரி படம் ஒன்று இருக்கு, தமிழ் படம் ஒன்று. அதுல இது போல ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு. என்னண்டா 2-3 காவாலி பயல்கள் பாத்தீங்கன்னா ஒரு தங்கச்சி ஒருத்தவங்களை கெடுத்து சொல்லவே முடியாத பயங்கரமான சம்பவத்தை செஞ்சிருப்பாங்க. படம் தான். அதுக்கு இந்த விஜய் ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை தான் தண்டனையை கொடுத்திருப்பேன். அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. உண்மையாகவே இந்தியாவில் இது போல பல சம்பவங்கள் நடக்கிறது.
அப்ப இதை பார்க்கும்போது எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. இப்ப இதை விசாரிக்கும் போது பாத்தீங்க எப்படியா இருந்துச்சுன்னா, இது வந்து இந்த கொலை சம்பவம் நடந்த ஒரு 2 நாளுக்கு பிற்பாடுதான் அவர் அன்றைக்கு இறந்திருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. இவர் ஒரு 2 நாளைக்கு முதல் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கலாம் அப்படின்னு போலீஸ் சொல்றாங்க. ஆனா இது ஏன் நடந்திருக்கு, யாரால நடத்தப்பட்டது, இதுக்கு பின்னுக்கு இருக்கிற காரணம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கப்படவில்லை. அப்ப விசாரிக்கும் போது அவர் அந்த கொலை செய்யப்பட்ட இடத்துல இருந்து அந்த கோவில்ல, பௌத்த தேரரினுடைய கோவில்ல இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் பாத்தீங்கன்னா அவர் ஐடென்டி கார்டு, இன்னும் சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வீசப்பட்டிருக்கு. அப்புறமா ஒரு வைத்தியசாலையிலேயே அவர் ஒரு ஆட்டோ ஒன்று பாவிச்சிருக்கிறார் போல, புதுச்சக்கர வண்டி இல்ல, முச்சக்கர வண்டி ஒன்று பாவிச்சிருக்கார் போல. அது பாத்தீங்கன்னா அங்க விட்டுட்டு போயிருக்காங்க. கொலை செஞ்சவங்க தான் எடுத்துட்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த சம்பவத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுமா யோசிக்க தோணுது, ஒருத்தர் ஆணுறுப்ப வெட்டி கொலை செய்யக்கூடிய அளவுக்கு என்ன அவசியம் இருக்கு? அப்ப ஏதோ ஒரு விஷயத்த சொல்றதுக்கு முயற்சி செய்யறாங்க. கொலை செய்யறா அடிச்சு மோசமான முறையில கொலை செஞ்சுட்டு போயிருக்கலாம். ஆணுறுப்ப உயிரோட இருக்கும்போது வெட்டி எடுத்து கொலை செய்யறாங்கடா, இதுக்கு பின்னுக்கு ஏதோ ஒரு பொம்பளை பிள்ளைகள் ஏதோ ஒரு பிரச்சனையோட நடந்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய கெஸ்ஸிங் அப்படி நடந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லாட்டி ஒரு ஆணுறுப்ப, ஒரு பௌத்த பேரரா இருந்தா கூட ஒரு ஆணினுடைய ஆணுறுப்ப வெட்டி எடுத்து கொலை செய்யக்கூடிய அளவுக்கு உயிரோடு இருக்கும்போது வெட்டக்கூடிய அளவுக்கு என்ன தேவை இருக்கு? அப்ப ஏதோ ஒரு சம்பவம் ஒன்று எங்கேயோ ஒரு இடத்துல தவறு பண்ணி இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாக்குற நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையாகவே இதுக்கு பாரிய எதிர்ப்பும் இருக்கு. என்னண்டா, தற்போதைய அனுரவினுடைய அரசாங்கத்துலதான் பௌத்த பேரர்களுக்கே பாதுகாப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா சில விஷயங்களை பார்க்கக்கூடிய வகையிலையும் இருக்கு. உண்மையாகவே இந்த சம்பவத்துக்கு பின்னுக்கு யார் இருக்கிறாங்க, ஏன் நடந்தது அப்படின்றத கட்டாயம் காவல்துறை கண்டுபிடிக்கணும். ஏன் அப்படின்னா அப்பதான் இதுக்கு பின்னுக்கு இருக்கிற உண்மையான காரணம் தெரிஞ்சாதான் மக்கள் விழிப்பாக இருப்பாங்க. உண்மையாகவே அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். பாக்குற மக்கள் நீங்க சொல்லுங்க, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்ப நிறைய பேரர்கள் அப்படின்னு போது நல்ல பேரர்களும் இருக்கிறாங்க. நல்ல அன்பாக கதைப்பாங்க, அமைதியா கதைப்பாங்க, பண்டா கதைப்பாங்க, இவ்வளவு நல்ல விஷயங்களை சொல்லக்கூடிய தமிழ் மொழிகளை கதைக்கக்கூடிய நிறைய பேரர்களே இருக்கிறாங்க. ஆனா சில பேரர்கள், ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டா மட்டக்களப்புல ஒரு பேரர் இருக்கு, அவர் யாருக்குமே பயம் இல்லை, ஜனாதிபதியை கண்ட மாதிரி கதை பேர். இப்ப கிட்டத்துல இப்ப ஒரு கொஞ்ச நாளைக்கு முதல்ல ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் நான். மட்டக்களப்புல ஒரு அரசாங்க ஒரு வங்கி உள்ளுக்கு போய் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற அதிகாரிய, அந்த காவலாளிய எல்லாரையுமே உள்ளுக்கு இருந்து கத்துறாப்பா, கத்துவே அத்து இதெல்லாம் தாட்டு போட்டு கத்துறே. இதே இந்த வீடியோ பாக்குற நீங்களோ இல்லாட்டி நான் யாராவது ஒருத்தவங்க நாங்க செஞ்சோம் அப்படியா இருந்துச்சுன்னா உள்ளுக்கு தூக்கி சும்மா கம்பிதான் என்னன்னு களிதான் தின்னணும் அந்த மாதிரிக்கு சும்மா போட்டு அடி அடின்னு நமக்கு அடி விழுந்துரும். ஆனா இதே பௌத்த பேரர்கள் கதைச்சாங்க அப்படியா இருந்துச்சுன்னா எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அப்ப சட்டம் அப்படின்றது எல்லாருக்குமே பொதுவானதுன்னு, அது யாராக இருந்தாலும் தவறு செய்யறாங்க அப்படியாக இருந்துச்சுன்னா தண்டனைகளும் அனுபவிச்சுதான் ஆகணும். அது நானாக இருந்தாலும். உண்மையாகவே நான் சமுதாயத்துக்கு தேவையில்லாத ஒரு தீமையான ஒரு விஷயத்தை நான் செய்யறேன் அப்படியாக இருந்துச்சுன்னா, சட்டத்துக்கு எதிராக செய்தா கட்டாயம் தண்டிக்கப்படதான் வேணும். இதே நல்ல விஷயங்கள் செய்யறோம் அப்படியா இருந்துச்சுன்னா பாராட்ட வேண்டாலும் பரவாயில்லை, அரசியல் லாபத்துக்காக யாரையும் பழி வாங்க கூடாது. அதே மாதிரி இன்னும் ஒரு சம்பவமும் இருக்குது. என்னடா, இன்றைக்கு யாழ்ப்பாணத்துல ஒரு விவசாயம் செய்யக்கூடிய ஒரு அண்ணா ஒருத்தர், அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடும்பஸ்தர், ஒரு நல்ல அண்ணான்னு நான் நினைக்கிறேன். அதை பார்க்கும்போது அப்படிதான் தோணுது. ஆனா அவர் என்ன செய்யறாருன்னா ஒரு தோட்டம் உண்டு, போயிலை தோட்டம் உண்டு பாத்தீங்கன்னா செய்யறாரு. அந்த போயிலை தோட்டத்துல வந்து மறைச்சு கஞ்சா செடியை வந்து வளர்த்திருக்கு. எப்படின்னு பாருங்க, கஞ்சா செடியை மறைச்சு வளர்த்திருக்கு. அப்ப இன்றைக்கு கைது செய்யப்பட்டுட்டு. உண்மையாகவே இதுதான் எங்கட சமுதாயத்துக்கும் எங்கட மண்ணுக்கும் நீங்க செய்யற நல்ல விஷயம். அதோ ஒரு குடும்பஸ்தர், அவருக்கும் பிள்ளைகள் இருப்பாங்க. அப்ப உண்மையாகவே ஒரு சிறந்த விஷயம் இல்லைன்னு. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய ஒரு கோயிலை தோட்டத்துக்கு உள்ள கஞ்சா செடியை வந்து ஒழிச்சு வளர்த்திருக்க அப்படியா இருந்துச்சுன்னா யாருக்குமே தெரிஞ்சிருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. அவரோட இருந்த யாராச்சும் நெருக்கமானவங்க தான் காட்டி கொடுத்துருக்கலாம். அவர் பாதுகாப்பா இருக்கணும், இல்ல அப்படியா இருந்துச்சுன்னா அவரை தூக்குவாங்க. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. உண்மையாகவே நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடக்குது. நான் இந்த கதைக்கிற விஷயம் இருக்கு, இது வந்து யாரும் கதைக்க மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு ஒதுக்கப்பட்ட மாதிரியான பிரச்சனை. டெப்பிக்ல வைரல்ல எது இருக்கோ அதைதான் கதைப்பாங்க. ஆனா இதுதான் உண்மையாகவே வந்து முக்கியமா நாட்டு மக்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம். ஆனா இதை வந்து பாத்தீங்கன்னா யாருமே கதைக்க மாட்டாங்க. அப்படியே தட்டி விட்டுட்டு ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு போயிடுவாங்க. பாக்குற மக்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பௌத்த பேரரை உயிரோடு இருக்கும்போது ஆணுறுப்ப வெட்டி எடுத்து இவ்வளவு கொடூரமா கொலை செய்யறதுக்கு என்ன தேவை இருக்கு? உண்மையாகவே இதுக்கு பின்னுக்கு என்ன இருக்கலாம்? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து நீங்க சொல்லுங்க. இன்னும் ஒரு காணொலியில சந்திப்பு உறவுகளே, நன்றி.